Hi dear students, welcome to this session. In this session, we are going to study about rocket propulsion. Rocket propulsion, parts of rocket. So in the top left first, இங்கே உள்ள இந்த கோன் நோஸ் கோன், இந்த நோஸ் கோன் அப்படின்றது டூ சிஸ்டம். ஒன்று வந்து பேலோட் சிஸ்டம் அண்ட் அனதர் ஒன் கைடன்ஸ். ஸோ இந்த பேலோட் அப்படின்றதுல நம்ம லோட் பண்ணிக்கிறலாம். இங்கே கைடன்ஸ் அப்படின்றது ராக்கெட்டை வந்து கைடன்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அல்லது ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி ராக்கெட் வந்து போகிறதுக்கு கைடன்ஸ் சிஸ்டம் அதில் இருக்கும். அண்டு அட்லாஸ்ட் இந்த ப்ரொப்பல்சன் சிஸ்டம். ஸோ அதுக்கு கீழே ஃபியூயல், ஆக்சிடைசர் இதெல்லாம் சேர்ந்தது தான் ப்ரொப்பல்சன் சிஸ்டம். கீழே நாசில் இதெல்லாம் சேர்ந்தது தான். ஸோ இதுதான் நமக்கு தட் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட் ப்ரொப்பல்சன் சிஸ்டம். ஸோ இங்கே நம்ம கீழே பார்க்குறோம். இங்கே தான் ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் வந்து ஃபயர் பண்ணி ஹை ஸ்பீடில் அந்த ராக்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ ராக்கெட் propulsion of rocket based on that law, Newton third law of motions and conservation of linear momentum. ஸோ இந்த லாவை பேஸ் பண்ணி தான், இதோட பிரின்சிபல் படி தான் ராக்கெட் ப்ரொப்பல்சன் வந்து ஒர்க் ஆகுது. ராக்கெட்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஃபியூயல், எய்தர் லிக்விட் ஆர் சாலிட். அந்த ப்ரொப்பல்லன் டேங்க் அதில் எய்தர் லிக்விட் ஆர் சாலிட் ஃபியூயல் இருக்கும். when the rocket is fired, this fuel burnt and hot gas ejected with a high speed from the nozzle of the rocket. நமக்கு தெரியும், அந்த கீழே இருந்து பயங்கரமாக புகை வந்து வெளியில் வந்து ராக்கெட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஹை ஸ்பீடில் மூவ் ஆகும். ஹாட் கேஸ் இஸ் இஜெக்டட் வித் அ ஹை ஸ்பீட் ஃப்ரம் த நாசல் ஆஃப் த ராக்கெட். நாசல் ஆஃப் த ராக்கெட் அப்படின்றது இந்த கீழே உள்ளது, பாட்டம். ப்ரொடியூசிங் எ ஹியூஜ் மொமெண்டம். அப்படி போகும்போது ஹியூஜ் மொமெண்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த மொமெண்டமை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, டு பேலன்ஸ் தீஸ் மொமெண்டம், equal and opposite reaction force is produced in the combustion chamber. இந்த கம்பஷன் சேம்பரில் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ஸில் ராக்கெட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அதை மொமெண்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் வந்து ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ், ஒரு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகி ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகே. while in motions, the mass of the rocket gradually decreases. mass of the rocket gradually, mass வந்து decrease ஆகும்போது until the fuel is completely burned out and since the no external force. ஸோ மாஸ் கிராஜுவலி டிக்ரீஸ் ஆகிறதுனால, ஃபியூயலும் பேர்ன் ஆகிறதுனால ராக்கெட்டோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஹியர் தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு ஆர் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. So the mass of the rocket decreases with altitude and gradual increases the velocity of the rocket. So velocity of the rocket gradually increases because mass of the rocket decreases with altitude layum. At one stage it reaches the velocity which is sufficient. So in the sufficient velocity, so here sufficient to
just escape from the gravitational pull of the earth. This velocity is called escape velocity. In this topic, we will discuss it in detail in higher classes. But about escape velocity, gravitational pull of the earth. எர்த் இருக்குது சரிங்களா. we can take another one color. ஸோ இதை சுற்றிலும் வந்து கிராவிடேஷனல் புல். ஸோ இதுக்கு அடுத்து இஜெக்ட் ஆகிறதுக்கு ஆர் இந்த கிராவிடேஷனல் புல் அதுக்கு அடுத்து வந்து ட்ராவல் ஆகக்கூடிய வெலாசிட்டி தான் நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். Okay, about rocket propulsion, you have to study everything. Thank you. Gravitation la universal law of gravitations, Newton's law of gravitation. ஒரு யூனிவர்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து அட்ராக்ட் பண்ணோம், த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கிராவிடேஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் திஸ் மேட்டர் இன் த யூனிவர்ஸ் attractions every other particle with a force. ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் m1 mass of the particle and m2 the particle separated by a distance that is r with a force of attraction f1 f. This is also m1 m2 ரெண்டுமே attraction ஆகுது. ஸோ the gravitational forces between the two masses. So how we can write this? The force is directly proportional product of their masses m1 into m2. Equation 1. The force is directly proportional. The symbol is directly proportional, as we know that force is directly proportional product of their masses m1 into m2. So அதனால் product of their masses and inversely proportional. The force is inversely proportional. Inversely means that divide. Inversely proportional to the square of the distance. So distance வந்து r எடுத்துக்கிறோம். So square of the distance. So this is equation 2. So this is also f. F is directly proportional m1 m2 and f is inversely proportional 1 by r square. We can combine these two equations. F is directly proportional m1 m2 divided by r square. So any proportionality k means we substitute one constant. That constant here we have to introduce that constant universal gravitational constant. The value of G is 6.674 into 10 to the power minus 11 Newton meter square kilogram minus 2. Newton meter square kg minus 2, kilogram minus 2. Okay. So now in this equations we are going to substitute the value of G. Sorry, constant இங்கே substitute பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொபோஷனலை எடுத்துகிட்டு ஈக்குவல்ட்டு போட்டு கான்ஸ்டண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். G m1 m2 divided by r square. So this is the force of gravitational force or equations. F is equal to G m1 m2 divided by r square. So in this force, the direction of force line joining of the two masses.
இந்த டூ மாசஸையும் நம்ம ஜாயின் பண்ணுற லைனில் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அதோட டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த here we have the force is always attractive. Here the force is always attractive and does not depend on medium. Medium depend பண்ணி இருக்காது. Even whatever medium does not depend on even air medium illa some other medium, vacuum or free space, does not depend on the medium, but the force of attractive, always attractive, not repulsive, attractive. ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணும். இந்த யூனிவர்ஸ் ஒரு பிளானட் இன்னொரு பிளானட்டை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸோ ரெண்டு பிளானட்டுக்கு இடையில் ஃபோர்ஸ் இருக்கும், தட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் we know the equation F is equal to G m1 m2 divided by r square. Now the unit of G Newton meter square kg minus 2, but இந்த G எங்க வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ this remaining part, this r square will come upstairs. So f r square கீழே இருக்கிறது மேலே வரும். இங்கே மேலே m1 m2. So what is the unit of force? Newton. What is the unit of distance? Meter square. இங்கே r square நால meter square, kilogram, and here also kilogram, kg square. So finally you have to write Newton meter square. இந்த kg மேலே வரும்போது kg minus 2. So this is the unit of universal gravitational constant. Okay. So this is like based on equations. From the equation itself you have to derive the units. So Newton's law of gravitation, fully you have to thorough the concept, study well. Now relation between G and G. So G, which is nothing but acceleration due to gravity. Acceleration due to gravity, and capital G, as we know that universal gravitational constant. So acceleration due to gravity and universal gravitational constant, ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் ஆர் அதர்வைஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சர்ஃபேஸ் ஆன் த எர்த் அப்படின்னாலும் சேம் திஸ் கொஸ்டின் ஒன்லி. ஸோ கன்சிடர் த எர்த், that earth mass we have to take capital M, the mass of the earth. So mass of the earth capital M, and that all the entire mass concentrated at center. Okay. ஸோ நம்ம ஒரு எர்த்தோட மாஸ் வந்து கேபிட்டல் எம்ன்றது எர்த்தோட மாஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ கன்சிடர் த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ் ஆன் த எர்த். இந்த எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அப்போ எர்த்தும் அந்த ஆப்ஜெக்டும் வித் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ ஒரு மேலே ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஹியர்
எர்த்தோட மாஸ் we know the capital M, and எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. that object will be a rest. So now we are going to write the Newton's law of gravitations and Newton's second law of motions. According to Newton's law of gravitation, F is equal to G m1 m2 divided by r square. Here எர்த்தோட மாஸ் வந்து கேபிட்டல் எம்னு வச்சுக்கிறோம், அண்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் ஸ்மால் எம்னு வச்சுக்கிறோம். G divided by distance r square. So this is the F. We can assume this equation, first equation. Okay, according to Newton's law of gravitation, m1 அப்படின்றத நம்ம எர்த்தோட மாஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அண்ட் another one m வந்து the mass of the object or mass of the body. According to Newton's second law of motions, we know that F is equal to ma. Here A, which is nothing but under the action of gravity. So A is equal to acceleration due to gravity. So A is equal to G. So the equation in this F is equal to ma can be written this m into G. So this is equation 2. F is equal to G mm divided by r square. F is equal to mg. So combining these two equations, so tell me here how we can write this mg and G mm divided by r square. So small m cancel ஆயிரும். So what is the G? G is equal to G m divided by, we can write this r. So this is the radius of the earth. So consider the எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது ஆப்ஜெக்டோட ரேடியஸ் வந்து இட்ஸ் வெரி லெஸ் வேல்யூ, அண்ட் ஆப்ஜெக்டோட ரேடியஸ் வந்து இட் ஷுட் பி நெக்லிஜிபிள். ஆப்ஜெக்டோட ரேடியஸ் வந்து எர்த்தோட கம்பேர் பண்ணும்போது நெக்லிஜிபிள், பிகாஸ் வெரி ஸ்மால் வேல்யூ. அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் radius of the earth? Approximately 6400 kilometer. Now here gm divided by capital R square. In this R we can take it as capital R. So this is the value of acceleration due to gravity and G. Acceleration due to gravity Gm divided by R square. So relation between G and G. So எப்படி வேணா எடுத்துக்கலாம். So rearranging these equations we can obtain the mass of the earth. So mass of the earth m இந்த சைடு வச்சுக்கோங்க. ஸோ ஜி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஜி. ஸோ சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ. ஜி இஸ் ஈக்குவல் டு 9.8. ஆர் we know that 6400 kilometer the whole square divided by ஜியோட வேல்யூ தெரியும் 6.67 into 10 power minus 11 Newton meter square kg minus 2. So solving this we can get the value of mass of the earth. Mass of the earth 5.972 into 10 to the power 24
kg, kilogram. So mass of the earth 5.972 into 10 to the power 24 kilogram will come. So based on that, by using this relation, easily we will calculate the mass of the earth and the universal law of gravitational constant and acceleration due to gravity, radius of the earth. So easily we will calculate.